மறுபடியுமே வந்து தமிழ்நாடு வண்டியை பிடிச்சாச்சு. எந்த ஊர்ல நீங்க? கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஊத்தா. கிருஷ்ணகிரி. சூப்பர்ண்ணே. அதான் நான் கத்திருவேன். நம்ம வண்டியை பார்த்தாலே சைலண்ட் போட்டுக்கினே கிராஸ் ஆகி போயிட்டீங்க. சரி அவ்வளோதான் முடிஞ்சவங்க விவசாயம் பரவாயில்ல விட்டீங்க. தமிழ்நாடு எங்கால சொல்லுவோம் அதை கத்திட்டியா அதே நிப்பாட்டுங்கண்ணே அப்படின்னு. அப்புறம் தான் நான் யோசிச்சேன் தமிழ்நாடு Deputy Labour Commissioner at Central Government. வணக்கம். வணக்கம், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு நம்ம ராஜஸ்தானில் மவுண்ட் அபுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தாங்க இருக்கோம். நம்ம இங்கேருந்து எங்கே போக போகிறோம்னா துவாரகா, குஜராத் சைடு அந்த ஹோஸ்டல் லைன்லாம் நம்ம சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஹிச் ஹைக்கிங் பண்ணி நம்ம ராஜஸ்தான் டு குஜராத் வந்து நம்ம ஹிச் ஹைக்கிங் பண்ணி போக போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். हेलो, कहाँ जाना है? आप किधर जा रहे हो? मैं जा रहा हूँ पालनपुर। परनपुर. हाँ, मैं गुजरात में जामनगर द्वारका साइड. जामनगर जाना है। मैं पालनपुर तक आपको बैठा जाता हूँ। ठीक है, क्या जाओ? हाँ बैठा। ठीक है. ஓகே, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லிஃப்ட் கிடைச்சிருச்சு. அப்படியே நம்ம வந்து ஏறி நம்ம போய்க்கே இருக்கலாம். ஓகே பாய், தேங்க்யூ. आपका नाम? निमेश। நிமேஷ். இவர் வந்து ஒரு 90 கிலோமீட்டர் போறாராங்க. வந்து போயிட்டு இருக்கோங்க. இவர் வந்து கரெக்டாக ஒரு 90 கிலோமீட்டர் நம்மளை வந்து ட்ராப் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து நம்ம ஜாம்நகர் அப்படியே துவாரகா ஹோஸ்டல் லைன் இருக்கும். அந்த குஜராத் ஹோஸ்டல் லைன்லாம் சுற்றி நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். பாலன்பூர். पालनपुर நம்ம வந்து குஜராத்துக்குள்ளே வந்து நம்ம என்ட்ரு ஆகிட்டோங்க. அப்படியே நம்ம போகிறோம். இங்கேருந்து நம்ம பாலன்பூர்லேருந்து மாறி நம்ம இவர் இறக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்த லிஃப்ட் எடுத்து நம்ம துவாரகா சைடு நம்ம வந்து நம்ம போகணும். ஜாம்நகர் துவாரகா சைடு. அப்படியே வந்து நம்ம கிளம்பிக்கே இருக்கோம். तमिलनाडु का गाड़ी मिल जाएगा यहाँ से। हाँ, द्वारका जाना है, राजस्थान जाना है, कोई भी जगह जाना है यहाँ से मिल जाएगा। इधर में गुजरात में बहुत हाँ बहुत आगे पहली गाड़ी है। ஊர் வண்டி நிற்கிதுங்க. அது சொல்கிறாப்புல இங்கே வந்து நிறையா நம்ம குஜராத் சைடு வந்து நிறையா வந்து தமிழ்நாடு காடி வந்து வரும் அப்படின்றாப்புல. வண்டி நம்ம லாரிலாம். அவ்வளோதாங்க. பையா வந்து அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிடுவார். நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போகணும். ஸோ அப்படியே ஒரு கரும்பு ஜூஸை பிடிச்சிட்டு அப்படியே வந்து போகலான்னு இருக்குங்க. வெயில் எப்பா மண்டே உழக்குதுப்பா சாமி. हाँ, आपका जो दोस्त में तमिलनाडु. हाँ, नाम? இவரு நான் அந்த ஜூஸ் குடிச்சேன்ல அந்த இதில் ஸ்கேனர் இல்லைங்க. இந்த பையன் வந்து என்ன சொல்லுவாரு, சார் உங்களுக்கு காசு தந்துடுறேன், அவருக்கு பே பண்ணிடுங்க அப்படின்னு. அவர் காசு கொடுத்துட்டு நான் காசு கொடுக்குறேன் வேணாம்ன்றப்பல பையா चलेगा इस ओके चलेगा चलेगा। अरे यार गुजरात में चलता है सब। हाँ हाँ ओके, ये गुजरात है, रहने को जगह भी देंगे। ठीक है. हाँ ठीक है। ஸ்கேனர் விட்றா, ஏன்டா அப்படி பண்ற? लिफ्ट ओनली लिफ्ट हाँ फ्री में ना। हाँ चलो कोई दिक्कत नहीं, कोई बात नहीं. कोई बात नहीं। நாங்கள் ஆட்டோலாம் லிஃப்ட் தரேன்றாங்க. यूट्यूब ब्लॉगर हो, ஆ मेरा कोई दिक्कत नहीं। ஏப்பா இந்த குஜராத்தில் என்னப்பா வந்து இறங்கணுன்னே அங்கே என்னென்னா கரும்பு ஜூஸ் கொடுக்குறாங்க, இவங்க என்னென்னா ஆட்டோவில் இருக்கின்றாங்க. आप किधर जा रहे हो? मैं छापी जा रहा हूँ। कितना किलोमीटर है? यहाँ से 10 किलोमीटर है। 10 किलोमीटर. हाँ 10 किलोमीटर லிஃப்ட் தரேன்றாங்க. அப்படியே போனாங்க. பிலாவர் இருக்கா? हाँ जी। आपका गुजराती? हाँ प्योर गुजरात यहाँ से। எங்க கைஸ், என்னால் சத்தியமாக நம்ப முடியல. அவர் என்னன்னா கரும்பு ஜூஸ் குடிச்சதுக்கு நான் அவன்கிட்ட ஸ்கேனர் இல்லை, நான் வந்து மாற்றி விட்றேன்டா, யார்கிட்ட ஒருத்தர் கூப்பிட்றான்னு. அவங்க எல்லாத்தையும் கேட்டால் யாருமே இல்லைன்னாங்க. அப்புறம் ஒருத்தர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி இங்கிலீஷில் பேசி, இந்த மாதிரி ஸ்கேனர் இல்லைன்னு. அவரு அதுக்கு பே பண்ணிட்டாரு. இவர் என்னன்னா ஆட்டோவில் ஏறிக்க லிஃப்ட் வந்து 10 கிலோமீட்டர் கொடுக்குறேன்றாப்புல. ஃபர்ஸ்ட் டே இன் குஜராத் தம்ஸ் அப். ஸோ பையா வந்து இறக்கிட்டார் 10 கிலோமீட்டருங்க. தேங்க்யூ ஸோ மச். மறுபடியுமே நம்ம ஃபேவரட் ஃப்ரூட்டை வந்து நம்ம எடுத்தாச்சு. இது எங்கே போனாலும் நம்மளுக்கு பிடிச்ச பழங்க இது. மறுபடியுமே வந்து தமிழ்நாடு வண்டியை பிடிச்சாச்சு. எந்த ஊர்ல நீங்க? கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஊத்தா. கிருஷ்ணகிரி. சூப்பர்.
சூப்பர்ண்ணே. அதான் நான் கத்திருவேன், நம்ம வண்டியை பத்தலையும் லைன் போட்டுக்கினேன். உங்க பேரு? மணி. மணி. உங்க பேரு என்ன? கிருஷ்ணமூர்த்தி. சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. ரொம்ப நாள் கழிச்சு எதுக்கு போட்டிருக்கீங்க? ராஜஸ்தான்ல பார்த்தேன், அந்த அஜ்மீர் ரோட்ல வந்து தமிழ் வண்டியை பார்த்தேன். அவங்க கூட தான் இருந்தேன். அப்புறம் ஒரு 5 நாள் கழிச்சு நீ தான் பாக்குறேன். தீபாவளியில கொஞ்சம் வண்டி வரல, வந்திருக்கோம். நீங்க எங்க போறீங்க? நான் இப்ப கடி தோணத்தை போறேன். கடி கித்தனா ஆச்சு? எவ்வளவு கிலோமீட்டர் டிராவலா? 100 கிலோமீட்டர் இருக்குங்க. சரி, நான் வந்து இந்த சைடு ஜாம்நகர் போறேன். ஜாம்நகர். நீங்க அப்பனா எங்க அம்மாபாத் நெருங்கி அதான் டாக்டர் போனீங்கன்னா நம்ம வண்டிக்கு வரோம். சரி சரி. எங்க இருந்து எங்க டிராவல் பண்றீங்க? நான் வந்து ஒரு இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு இந்தியா ஃபுல்லா? இருக்கேன். இப்போ எந்தெந்த நாட்டு ஸ்டேட் போய் 25 ஸ்டேட் போயிட்டு 5 கிலோமீட்டர் எடுத்து அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த லிஃப்ட் எடுத்து நம்ம ஜாம்நகர் இல்லாட்டி துவாரகாலாம் இன்னைக்கு போக முடியாது. ஜாம்நகர் வந்தால் ஜாம்நகரே போக முடியாது. அதுக்கு இடையில எங்கேயாவது ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு தான் ரீச் பண்ணுற மாதிரி வரும். போகலாங்க. ஸோ அண்ணங்க வந்து வடப்பா வாங்கி கொடுத்துருக்காங்க. பட் அது என்னமோ ஆட்டா இருந்து ஆட்டு ரத்தம் மாதிரி இருக்கு. அதுக்கு ஒரு சார்ஸ் என்னன்னு தெரியல. ஆட்டு ரத்தம் நினைக்கிறேன். ஸ்னாப் எடுத்துட்டீங்களாண்ணே? போட்டோ எடுக்கிறக்காண்டி அதை எடுத்து வச்சா மறுபடியும் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் அவசரத்தை சொல்லுங்க, ஒரு சாப்பிட்ற பசி இருக்குல்ல. போட்டோ எடுத்துங்க. வளச்சல் எடுக்கிறீங்க. ஓகே. நீ லோடு எடுத்து தஞ்சாவூர். ஆமா, தஞ்சாவூர் டைல்ஸ். உங்க அப்படியே இங்க அகமதாபாத்துக்கு சைடு லெஃப்ட் முன்னாடி அகமதாபாத் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் ரைட்ல போனாங்க. திரும்ப எதுக்கு அகமதாபாத்ல வரும். அதான் இங்க இருந்து 84 கிலோமீட்டர். ஆமா, அகமதாபாத். ஓகே, ரொம்ப நன்றி. பை பை. ஓகே, இவங்க வந்து அகமதாபாத் சைடு போகிறாங்க. நம்ம இந்த ஃப்ளைஓவரில் ஏறி நம்ம அந்த சைடு போகணும். ஓகேண்ணே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஓகே, பாய்ண்ணா. பை. நல்லபடியா ஹாப்பி ஜர்னி. சரிண்ணே. அவங்க வந்து கீழே போயிடுவாங்க. நம்ம அப்படியே வந்து அவ்வளோதான், நம்ம வண்டி மிஸ் பண்ணியாச்சு. சரி, அப்படி நம்ம வந்து ஃப்ளைஓவரில் ஏறி நம்ம ஜாம்நகருக்கு வந்து நம்ம அப்படி போகணும். நம்ம அடுத்து லிஃப்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இவர் வந்து போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாருங்க. ஸோ மச். ஸோ யூ கேன் புட் த பேக் இன். Can I sit? Yeah. This is my second time in Gujarat. Okay. Thank you, ஒரு லிஃப்ட் கொடுத்து நம்மளுக்கு வந்து ஆஃபர் பண்ணிருக்காரு. அவரு வந்து சாப்பிட போறாரு. See, we believe in Atithi Devo Bhava. Okay. And that's why. Everything is garma. Yes. ஸோ இது வந்து ஒரு குஜராத்தி தாலிங்க. ப்ராப்பர் குஜராத்தி தாலி, கரெக்ட்? ஸோ டிஃப்ரெண்டான இது நேம் Jafrani kheer. இது வந்து குங்குமப்பூ லைக் பாயாசம். ஸ்வீட் ஐட்டம். Yeah, sweet. ஸோ திஸ் ஒன் That is not sweet, but we can say have the masala item. ஓகே, திஸ் இஸ் லைக் சாலட். அந்த ஆனியன் இந்த மாதிரி ரைஸு, Gujarati dal, குஜராத்தி தால், Gujarati sabji, சப்ஜி, mix undia. மிக்ஸ் ஒந்தியா பப்பர். ஓகே, ஸோ ஓகே, அப்படியே நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். அகமதாபாத் வந்தாச்சு. நீ நைட் எங்கே ஸ்டே பார்த்துட்டு நாளைக்கு நம்ம அப்படியே ராஜ்கோட், ஜாம்நகர், அப்படியே துவாரகா ரீச் பண்ணுவோம். ஸோ கைஸ், இவர் நம்மளுக்கு லிஃப்ட் கொடுத்தாருங்களேங்க. நான் வந்து இவர்கிட்ட கேட்டார், நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க அப்படி இப்படின்னு கேட்டார். நான் எங்கே டென்ட்டு போட்டு தங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி, நான் வந்து எங்கள் சாரை மீட் பண்ண போகிறேன், நீங்கள் வந்து எங்கள் கூட வரலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ இவர் தான். நமஸ்கார் சார். நமஸ்கார்.
ஸோ இவர் தான் அவர். இவர் என்ன டெபுட்டி Labor Commissioner at Central Government. ஓகே. நமஸ்காரம். நமஸ்காரம் வணக்கம் 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 வணக்கம். PC Bhargava sir. வணக்கம். வணக்கம் மீன்ஸ் லைக் நமஸ்தே. நமஸ்தே. எஸ் ஐ நோ. ஓகே. ஸோ இவங்களோட வீடியோ வந்து இப்போ என்னை கேட்டாங்க என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சேன். நம்ம வீடியோ தான் ப்ளே ஆகிட்டு இருக்கு, ஹிமாச்சல் வீடியோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ நம்ம அங்கே நம்ம பார்த்தோம்ல, ஸோ அவரை பார்த்துட்டு நேராக இப்போ இவங்க வீட்டுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். ப்ரோ வந்து சொன்னார் இன்றைக்கி நைட்டு நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம், நாளைக்கு காலையில் உங்களை வந்து நான் ராஜ்கோட் ரோட்டில் வந்து விட்டுறேன்னாரு. ப்ரோ வி கோயிங் டு ரைட் நோ யுவர் ஹோம்னா. ஸோ நேற்று வந்து ப்ரோ கூட வந்து நம்ம இங்கே ஸ்டே பண்ணியாச்சு. இன்றைக்கி இவர் வந்து நம்மளை மெயினில் ட்ராப் பண்ணிடுவார். நம்ம அப்படியே நம்ம லிஃப்ட் எடுத்து நம்ம ராஜ்கோட் வந்து நம்ம ராஜ்கோட் இல்லாட்டி ஜாம்நகர் போகலாம். அவங்க தேங்க்யூ ப்ரோ. ஸோ ப்ரோ வந்து ட்ராப் பண்ணிட்டாரு. ப்ரோ வந்து இந்த காலேஜில் தான் வேலை பார்க்குறாராம். தேங்க்யூ ஸோ மச். Nice to meet you. Thanks. I go to this way. Okay. Thank you so much. Bye. ஸோ ப்ரோ வந்து இறக்கி விட்டு போயிட்டாருங்க. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பின்னாடி ரோடு போகுதுல, அது வழியாக நம்ம போனோம்னா ராஜ்கோட்டு இல்லை ஜாம்நகர் வந்து இன்றைக்குள்ளே ரீச் ஆக பார்ப்போம். நேற்று வந்து அவர் லிஃப்ட்டு தான் கொடுத்தாரு. அப்புறம் இங்கே வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. அப்புறம் எங்கே தங்க வேண்டாரு, நான் டென்ட்டு போடுவேன்னு. சரி ரூம்லேயே வந்து தங்கிக்கோ, நாளைக்கு வந்து கிளம்பிடு அப்படின்னாரு. நம்மளுக்கு நல்ல மனுஷன், லிஃப்ட்டு கொடுத்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காப்ல. சரி நம்ம இங்கேருந்து நம்ம அப்படியே ராஜ்கோட் இல்லை ஜாம்நகர் அப்படியே ரீச் ஆகி பண்ணி கிளம்புவோம். ஓகே, அப்படியே வந்து லிஃப்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். லிஃப்ட் எடுக்கலாம் அப்படியே. தேங்க்யூ. ஹலோ. ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு நிப்பாட்டினாரு. வாட்ஸ் யூர் நேம் ப்ரோ? सुमित. ओके. आप किधर जा रहे हो? सर्किस तक. मैं गोइंग टू राजकोट. व्हाटएवर गोइंग टू दिस वे कैन ड्रॉप मी. ओके. Okay, introduce yourself. Hi guys, I'm Abhishek. I just met him here on the way. He was looking for somebody to Taking drop him towards Rajkot. அவர் கொடுத்துற இது வந்து எப்படின்னா ரொம்ப சின்ன ரோடாக தான் இருக்குது. இப்போ வந்து அந்த சைடு ஃப்ளைஓவரை கட்டிட்டு இருக்காங்க அவங்களுக்கு. ரொம்ப சின்ன ரோடு, ஆனால் ஹெவியாக வண்டி வந்துட்டு இருந்துச்சு. எனக்கெல்லாம் கிடைக்காதுன்னு தான் நினச்சேன் நான் வண்டி எதுவுமே. சரி அவர் வந்து நுப்பாட்டி பேக்கில் எனக்கான ரிவர்ஸில் அடிச்சு வந்தார். சரி அப்படியே அதை பார்த்து அப்படியே வந்துட்டு நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஒருத்தங்க நின்றாலே சரி ஓகே இவங்க நம்மளுக்கு தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். Thank you so much. ஸோ அவர் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் போகிறாராம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த லிஃப்ட் எடுத்து நம்ம அப்படியே ராஜ்கோட் அப்படியே ஜாம்நகர் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ இவர் வந்து இந்த சைடு போயிடுவாராங்க, நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் ராஜ்கோட். ஓகே Rajkot, yeah. ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். Thank you so much. அந்த கடை இருக்குல்ல, அந்த கடையிலேருந்து அவர் வந்து அவரே வச்சுருக்காரு அந்த புல். அவங்க இதை காசு கொடுத்து அவங்க புல் வாங்கி அவங்க மாட்டுக்கே போடுறாங்க. சரியான பிஸ்னஸாக இருக்கு. சரி அப்படியே கிளம்புவோம்மா. तीस. मैं आपको पहचानता हूँ. बैठ जाओ. लगेज में लगेज बैठ जाओ. कोई बात नहीं, ले लो, कुछ पीछे रख दो. हाय बोलो. हाय बोलो. ஸோ ஃபேமிலி அவரை லிஃப்ட் கொடுத்தா பின்னாடி அங்கேருந்து வந்தாங்க, பின்னாடி வந்தாங்க. ठीक है भाई, शुक्रिया भाई, धन्यवाद, बहुत धन्यवाद. ரொம்ப நேரம் நின்றுங்க, யாருமே நிப்பாட்டல. இவர் தான் போயிட்டு பின்னாடி வந்தார். आपका नाम बोलिए. अविनाश. आप? कुणाल. आप कितना स्टैंडर्ड में? स्कूल 5. 5th. आपका 7th. आपका इंग्लिश आती? इंग्लिश बोलिए, इंग्लिश में बोलिए. हाय हेलो करो. हेलो. स्टडी में अच्छा? ठीक है. நம்மளும் போட்டு ரொம்ப கொள்ள வேணாம், அப்படியே நம்ம வந்து போவோம். आप कितना किलोमीटर जा रहे हो? मैं 30 किलोमीटर चलूंगा. आप 30. हाँ ठीक है. 30 கிலோமீட்டர் போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம லிஃப்ட் எடுத்து நம்ம அப்படியே போகலாங்க. ठीक है பாய். ஓகே பாய். அவங்க எப்படி எங்கிட்டு போகிறாங்க, கீழே போகிறாங்க, நம்ம அப்படியே நம்ம மேலே போவோம். ஓகே பாய். ஓகே, அடுத்து நம்ம லிஃப்ட் எடுத்து அப்படியே நம்ம கிளம்புவோம். அதனாலதான் டக்கு நிப்பாட்டினேன். சரி, அதான் நம்ம வண்டியை பார்த்து பிறகு அப்படி கை ஆடினது திறந்து.
கிராஸ் ஆகி போயிட்டீங்க. சரி அவ்வளோதான் முடிஞ்சவங்க நினைச்சேன். பரவாயில்ல விட்டீங்க. அது திடீர்னு அப்புறம் பார்த்தா தமிழ் ஆள் எங்காலும் சொல்லுவோம். அதை கத்திட்டீங்க. அதே நிப்பாட்டுங்க அப்படின்னு. அப்புறம் தான் நான் யோசிச்சேன் தமிழ் ஆளா இருந்தா நிப்பாட்டணும். வந்து வெளியே இல்ல, சுத்தி இல்ல, பார்க்க வரீங்களா? சுத்தி பார்க்க வரப்போ ஃப்ரீயா போகணும் அப்படின்ட்டு தான் நிப்பாட்டினேன். சரி. நீங்க ராஜ்கோட் போறீங்களா? எங்க போறீங்க? ராஜ்கோட் தான். நான் ராஜ்கோட்டை கிராஸ் பண்ணி ஜாம்நகர் போறேன். ஜாம்நகர்னா வண்டி நம்ம வண்டியை தான் போனுச்சுன்னா சொல்றேன். உங்க பேரு? உங்க பேரு? செல்வராஜ். செல்வராஜ். சூப்பர். உங்க பேரு? லோகநாதன். லோகநாதன். சரி. ஃபைனலா வந்து கிடைச்சிருச்சு. நம்ம தமிழ் வண்டியிலே ஏறிட்டான். வண்டிக்காரவங்க எதனால நிப்பாட்டுறதுலன்னா ஒரு சில பேர் லோலாய் பண்றாங்க. அதனால நிப்பாட்டுறதுல மேக்ஸிமம். நான் இந்த லாரினாலே நிப்பாட்டிடுவாங்க. நம்ம தமிழ்னா கொஞ்சம் கத்திடுது. அது கொஞ்சம் நமக்கு சந்தோஷம். நம்ம பேசிட்டே போலாம்ல. இப்ப மத்தவனா ஹிந்தி நம்ம பத்தி கொஞ்சம் தான் தெரியும். இப்ப தமிழ்ல மட்டும் பேசிட்டே போலாம். இதுக்கும் ஒரு டிரைவர் நிப்பாட்டினார் தம்பிக்காரு. யாரு நீங்களா சமைச்சது? ஆமா நாங்க தான் சமைச்சோம். நாங்களே தான் சமைச்சிருக்கோம். லெமன் ரைஸ் ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றது. ரொம்ப நாள் இல்லை, ஒரு 5 நாள் முன்னாடி அந்த இன்னொரு வண்டியில் சாப்பிட்டது. நீ லெமன் ரைஸ் ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றது நல்லா இருக்குண்ணே. சாப்பிட்டு இன்னி ராஜ்கோட் எத்தனை கிலோமீட்டர் வரும்? இன்னும் ஒரு 20-25 கிலோமீட்டர் தான். வந்துட்டா கிட்ட. அதான் பார்க்கணும். அப்புறம் ஜாம்நகர் போக முடியுமா என்னன்னு தெரியல. இல்லாட்டி ராஜ்கோட்டில் எங்கள் டென்ட்டு போட்டு தங்கிட்டு நாளைக்கு போகிற மாதிரி வச்சுக்கணும். பாப்பா என்னன்னு ரைட்டு. ஸோ ராஜ்கோட்லேயே நம்ம வந்து தங்கியாச்சுங்க. இவங்க வந்து நாளைக்கு இப்போ வந்து நான் டென்ட்டு போடலான்னு பார்த்தேன். சரி ப்ரோ வந்து இங்கே தூங்கிக்க அப்படின்ட்டாப்புல. என்ன ப்ரோ? காலையில் 9 மணி போல் போய்க்கலாம். இங்கேருந்து ஒரு ராஜ்கோட் இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான். நான் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு காலைல வந்து நான் ராஜ்கோட்லேருந்து நம்ம ஜாம்நகர் வந்து நம்ம போகலாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு செம்மையாக ஒரு சாப்பாடு செம்மையாக குக் பண்ணிட்டேன். அப்படி கரூர் ரோடு கெரியர்ஸ் இங்கே தான் எல்லாம் நம்ம தமிழ்நாடு வண்டி ஃபுல்லாக இங்கே குஜராத் சைடு வரதெல்லாம் நிற்குமாங்க. இன்றைக்கி அவங்க வந்து ராஜ்கோட் போவாங்க. நம்ம அப்படியே இறங்கி நம்ம ஜாம்நகர் போகிறோம். பூரா ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக வந்துக்கே தான் இருக்குது. நம்ம வண்டி ஃபுல்லாக ஒரு வண்டி. இதே இது வந்து கல்ல ரோடுங்க. கள்ளப்பருப்பு இருக்குல்ல, இங்கே ராஜ்கோட்லேருந்து நம்ம ஊருக்கு போகிற ரோடு. இதெல்லாம் இங்கே தான் வந்து டைட்டு பண்ணுவாங்க. எடுத்தாச்சு, வண்டி எடுத்தாச்சுன்னா அப்படியே ராஜ்கோட் போயிடுவாங்க. நம்ம அப்படியே வந்து ஜாம்நகருக்கு வந்து நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. நேற்று நைட்டே வந்தாச்சு ராஜ்கோட்டு. இருந்தாலும் அந்த வண்டியை வந்து செட்டில் போட்டு நிப்பாட்டியாச்சு. அங்கே இறங்கி எப்படி நடந்து வந்துடுறீங்களா இல்லை கீழே போடுமா? எந்த சைடு போகணும்? அப்படியே ரைட்டு போய் விட்டுருவோம். நான் இப்போ கீழே போனா இப்படி சரி சொல்லல, இங்கேயே விடணும். நீங்க இல்லைன்னா இங்க இருந்து அந்த போர்டு தூரம் நடந்து வரணும். நான் நடந்து போயிடுறேன். நடந்து வந்துடுறீங்க. 40 தான் வரணும். எதுக்கு தேவை? நீ வேற இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே கீழே நீங்க போகணும். எந்த பாலம்? இந்த பாலத்து கடையில் லாரி போகுதுல, அது நேராக தான் உங்களுக்கு ரோடு. இங்கே போயிருக்காம சரி. இப்போ போயிட்டு கீழே போய் அங்கே இறங்கிட்டு கீழே சரி 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 சரி. ரொம்ப நன்றி. ஓகே ப்ரோ. அவங்க அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவாங்க. நம்ம அந்த சைடு போகணும். பாய். சரி பாய் 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 பாய். நன்றி. சரி ரொம்ப நன்றிண்ணே. ஓகே சரி பாய் பாய். போங்க போங்க வாங்க. சரி பாய். ஆமாங்க, நேற்று ஃபுல்லாக அவங்க கூடயே தான் தங்கியிருந்தேன் ஒரு நாள் ஃபுல்லாக. அவங்க அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் ராஜ்கோட்டு. நம்ம வந்து நம்ம ஜாம்நகர் போகணும்னு தான் நம்ம ஐடியா. ஜாம்நகர் போயிட்டு அப்படியே அந்த துவாரகா ராஜ்கோட். அதனால் அந்த சைடில் போய் நம்ம அந்த சைடு லெஃப்ட்டில் ஒரு ரோடு போகும், அதில் போகலாம். ஸோ ஜாம்நகர் ஹைவே வந்தாச்சுங்க. இனி நம்ம வந்து லிஃப்ட் எடுத்து நேராக ஜாம்நகருக்கே நம்ம போயிடலாம். ஸோ
भैया வந்து பேக் எனக்காண்டி அங்க போயிட்டு ரிட்டர்ன் வந்தாப்ல जामनगर जा रहा हूं ठीक है मैं आ जाऊं ठीक है सो लगेज में बैक सेट You can keep here also. ठीक है There is a statue. ओके थैंक यू सो मच இவர் வந்து டைரக்டா வந்து ஜாம்நகர் போறாருங்க நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2 பைக்ல லிஃப்ட் எடுத்து வந்தோம் அது அந்த இடத்துல வீடியோ எடுக்க முடியல நம்ம டைரக்டா வந்து ஜாம்நகர் ரீச் ஆயிரலாம் அப்புறம் துவாரகா வந்து ரீச் பண்ணிடலாம் Jamnagar. The city of Jamnagar.